வணக்கம். இது ஸ்ரீவாரி ஜோதிடம். நான் உங்கள் சதீஷ் கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகர ராசிக்கான 2026 குரு பயிற்சி பலன்கள். மகர ராசின்னு சொன்னாலே அதுல 3 நட்சத்திரங்கள் இருக்கும். சூரியனோட உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், சந்திரனோட திருவோணம் 4 பாதங்கள், செவ்வாயோட அவிட்டம் 1, 2 பாதங்கள். இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கும் இந்த குரு பயிற்சி பலன்களை பொருந்தும். வர்ற 2026 ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் உங்க ராசிக்கு 7வது இடமான கடகத்துல உச்சம் பெறுறாரு. அங்கே இருந்து அவர் தன்னோட 5ஆம் பார்வையால உங்க லாபஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால நேரா உங்க ராசியையும், 9ஆம் பார்வையால உங்க முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. குரு பார்க்க கோடி நன்மைங்கிற பழமொழி இப்போ உங்களுக்கு தான் நிச்சயமா பொருந்தி வரும். இந்த குரு பயிற்சி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த 7-8 வருஷமா ஏழரை சனியில நீங்க பட்ட கஷ்டத்தை கொஞ்சம் பேசிட்டு போயிடுவோம். அப்பதான் இந்த குரு பயிற்சியோட பலன்கள் ஈஸியா உங்களுக்கு புரியும். ஏழரை சனியோட கடைசி காலகட்டத்தில் நீங்க பட்ட அவமானங்களும் பண விரயங்களும் உங்களை ரொம்பவே சோதிச்சிருக்குன்னு சொல்லலாம். நம்மளால முடியுமா, இதுக்கு மேல வாழ முடியுங்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை அடிக்கடி வந்து உங்க தன்னம்பிக்கையை உடைச்சிருக்குன்னு சொல்லலாம். முக்கியமா சொந்தக்காரங்க கூட உங்களை ஒரு பொருட்டா மதிக்காம உங்களை விட்டு ஒதுங்கி போயிருப்பாங்க. கையில காசு இருந்தும் அதை அனுபவிக்க முடியாம ஏதோ ஒரு மன அழுத்தம் உங்களை வாட்டி எடுத்திருக்குன்னு சொல்லலாம். முக்கியமா வேலையில கடுமையான உழைப்பை கொடுத்தும் அங்க உங்களுக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கும். முக்கியமா உடல் நலத்துல அடிக்கடி பாதிப்புகள், குறிப்பா தலைவலி, கால்வலி மற்றும் அசதியால ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. மிக முக்கியமா சோம்பேறித்தனத்தின் உச்சத்தில் இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பல இடங்கள்ல கல்யாணம் கூடி வந்து தட்டி போயிருக்கும். ஒரு பெரிய ஏமாற்றமே கிடைச்சிருக்கும் திருமண உறவுல. உறவினர்களை மத்தியில உங்களை பத்தின வீண் வதந்திகள் பரவி மனசை கஷ்டப்படுத்தி இருப்பாங்க. யாரை நம்பி பொறுப்பு ஒப்படைச்சிங்களோ அவங்களே உங்களை ஏமாத்திட்டு போயிட்டு ஒரு துரோகம் பண்ற மாதிரி சூழ்நிலை எல்லாமே கடந்த காலங்கள் நடந்திருக்கும். மொத்தத்துல சொல்லணும்னா ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு இப்பதான் நீங்க நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமா இந்த 2026 குரு பயிற்சி அமைய போகுது. சரி, மகர ராசிக்கான 2026 வரக்கூடிய குரு பயிற்சி ராஜயோக மாற்றங்களை கொடுக்க போகுது உறுதி. அது எப்படி? குரு உங்க ராசிக்கு 7 அமர்றார். அதாவது 7ல குரு உச்சம் பெறதால தள்ளி போயிட்டே இருந்த திருமண காரியங்கள் இப்ப கைகூடி வரும். அதான் முதல் பாயிண்ட். கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த பழைய கசப்புகள் எல்லாமே மறைஞ்சு இப்போ அந்யோன்யம் ரொம்பவே கைகூடி வரும். கூட்டுத்தொழில், முக்கியமா கூட்டுத்தொழில் செய்யறவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திக்கூடிய அமைப்பா இந்த குரு பயிற்சி அமைத்து தரும். வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டமும் பண வரவும் தேடி வரக்கூடிய சூழலை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி தரும். இதுவரைக்கும் உங்களை பகைச்சுக்கிட்டு இருந்தவங்க கூட இப்ப தானாவே வந்து உங்ககிட்ட சமாதானம் பேசுவாங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான அமைப்பா இருக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மக்கள் ஆதரவு பெருகி ஒரு பெரிய செல்வாக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். நண்பர்கள் உங்களுக்கு சரியான நேரத்தில் பண ரீதியாகவோ மன ரீதியாகவோ பக்கபலமா இருப்பாங்க. குறிப்பா முகம் தெரியாதவங்க கூட உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவாங்கன்னு சொல்லலாம். சமூகத்துல நீங்க இழந்த அந்தஸ்தையும் கௌரவத்தையும் இப்ப மறுபடியும் திருப்பி பெறக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். குடும்ப விசேஷங்களை நீங்களே முன்னர் நடத்துற அளவுக்கு ஒரு பெரிய கௌரவமான நிலை ஏற்படக்கூடும். நிச்சயமா சொல்ல 7ஆம் இடத்துல வர குரு பகவானை வச்சு தொழில் லாபம் மற்றும் மேன்மை தரக்கூடிய குருவின் 5ஆம் பார்வை 14ஆம் இடத்துக்கு விழுகுது. அதாவது குரு பகவானோட 5ஆம் பார்வை உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தை விழுறதால இனிமேல் உங்களுக்கு பண வரவு அபரிவிதமா இருக்குங்கிற மாற்று கருத்து இல்லை. ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் வாய்ப்புகள் அல்லது வருமான வழிகள் உங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் பிறந்தே தீரும். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பெரிய ஆதரவா இருப்பாங்க. நீங்க நீண்ட நாட்களாக போராடி வந்த வழக்குகள் இப்போ உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு பெரிய நிம்மதி கிடைக்கும். பெரிய மனிதர்களோட நட்பு கிடைச்சு உங்க வாழ்க்கை தரம் உயரப்போகக்கூடிய காலகட்டமா இருக்கும். மனசுக்குள்ள ரொம்ப நாளா நினைச்ச சின்ன சின்ன ஆசைகள் கூட இப்போ ஒவ்வொன்றா நிறைவேறது நீங்க கண்ணால பார்ப்பீங்க. வேலையில் இல்லாதவர்களுக்கு புகழ்பெற்ற நிறுவனங்கள்ல நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். வியாபாரத்துல புதிய கிளைகள் தொடங்குற யோகம் இந்த காலகட்டத்தில் பிரகாசமா இருக்கு. புதிய பிரான்சஸ் போடலாம். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகளும் பென்ஷன் போன்ற லாபங்களும் தடையின்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். முக்கியமா ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்ணிட்டு ரொம்ப நாளாக அதில் ரிட்டர்ன்ஸ் வராமல் எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல லாபத்தை திருப்பி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக பொருளாதார முன்னேற்றம் இந்த வருஷம் உங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்குதுங்கிறத மாற்று கருத்தே இல்லை. அடுத்ததா குரு பகவான் தரக்கூடிய தன்னம்பிக்கை மற்றும் ஆரோக்கியம் எப்படின்னு பார்க்குறப்போ குருவின் 7ஆம் பார்வை உங்க ராசிக்கே விழுகிறதால குருவோட பார்வை நேரம் உங்க ராசியில் வருதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்புங்க. உங்களை சுற்றி இருந்த அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே காணாமல் போயிடும். இனிமே உங்க முகம் ரொம்ப பொலிவா மாறும். முன்னாடி இருந்து அந்த சோர்வு மறைஞ்சு இப்போ ரொம்ப துருதுருப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருப்பீங்கன்னு சொல்லலாம். உங்களை பார்க்குறவங்களுக்கு உங்க மேல ஒரு பெரிய மரியாதை வரக்கூடிய காலகட்டமா இருக்கும். நம்மளால எதையும் சாதிக்க முடியுங்கிற அந்த இரும்பு போன்ற தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு ஏற்படும். குறிப்பா பெண்களுக்கு நீண்ட நாள் உடல் உபாதைகள் எல்லாமே இது வந்த குரு பயிற்சி குரு பகவானோட பார்வையால அப்படியே குணமாயிரும். உங்களோட தெளிவான பேச்சு மற்றவங்களை ஈர்க்கிற மாதிரி இருக்கும்.
உடல் பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். நீங்களே பார்ப்பீங்க, தூக்கம் வராமல் தவிச்சவங்களுக்கு அந்த காலகட்டம்லாம் போய் இப்போ மனநிம்மதியோட ஆழ்ந்த உறக்கத்துக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் குரு பகவான் ஏற்படுத்திடுவார். உங்களை பத்திர பின்னாடி பேசினவங்க எல்லாமே இப்போ உங்க முன்னாடி வந்து புகழக்கூடிய அமைப்பை குரு பகவான் ஏற்படுத்திடுவார். அதே சமயம் தெய்வ நம்பிக்கை இந்த காலகட்டத்தில் கூடி வரும்னு சொல்லலாம். முக்கியமா குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தரும். மொத்தத்துல மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜாவை போல இந்த வருஷத்துல வலம் வருவீங்கன்னு சொல்லலாம். தைரியம் மற்றும் வெற்றியை தரக்கூடிய குருவின் 9ஆம் பார்வை, இதுதான் ரொம்ப முக்கியம். குருவோட 9ஆம் பார்வை உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை விழுகிறது வந்து உங்களோட தைரியம் பல மடங்கு இந்த காலகட்டத்தில் கூடி வரும். இது வரைக்கும் இருந்த சோம்பல் தனம் இனி இருக்கவே இருக்காது. இனி சுறுசுறுப்பா செயல்படுறதுக்கான காலகட்டம் அமையும். முக்கியமா இளைய சகோதரர்கள் கூட இருந்த மனக்கசப்புகள் மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்க போறீங்க. வரக்கூடிய காலகட்டங்கள்ல சின்ன சின்ன பயணங்கள் மூலியமா உங்களுக்கு ஒரு பெரிய லாபமும் அதனால் ஒரு பெரிய அனுபவமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். எழுத்துத்துறை மற்றும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் பெரிய புகழும் அவார்டுகளும் நிச்சயமா கிடைக்கும்னு சொல்லலாம். பக்கத்து வீட்டுக்காரங்க மற்றும் நண்பர்களோட இருந்த சண்டை சச்சரவுகளாக நீங்கி இனிமேல் சுமூகமான உறவு இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். ரொம்ப நாட்களா நீங்க மனசுல நினைச்சிட்டு இருந்த ஆசையான ஆன்மீக சுற்றுலா மற்றும் புனித நதிகள் நீரடம் யோகம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு புது முயற்சியும் இப்ப தடைதாமதம் இல்லாம வெற்றியை மட்டுமே தரும்னு சொல்லலாம். கம்யூனிகேஷன் மற்றும் மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய முன்னேற்றம் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இருந்து ஆரம்பிக்கும். இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய குரு பயிற்சி அமையும். வண்டி வாகனங்கள் வாங்கணும் யோகம் ரொம்ப அருமையா இருக்குங்க. நீங்க நீண்ட நாளா இருக்கிற ரொம்ப நாள் என்கிட்ட இருக்க பைக்கை கொடுத்துட்டு புது பைக் வாங்கணும் அல்லது கார் வாங்கணும்னு ஒரு கனவாவே இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் மிக மிகமா அற்புதமா கைகூடி வந்திருக்குது. புதிய வாகனம் வாங்குறதுக்கான யோகம் வந்திருக்கு. நீங்க சொல்லிக் கொடுக்கிற விஷயங்கள் மற்றவங்களுக்கு பாடமா எடுத்துப்பாங்க. பொதுவான யோகங்கள் பார்க்குறப்போ, அதாவது மகர ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு உச்சம் பெறறதால திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தடையின்றி கிடைக்கும். உங்களோட அறிவுரை மற்றவங்களுக்கு பெரிய வழிகாட்டுதல் அமையும். அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அறிவுரை நீங்க கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். உங்களுக்கு ஏற்பட்ட வீண் பழிகளில் இருந்து விடுபட்டு உங்களோட உண்மையான தன்மை ஊரே உலகத்துக்கே தெரிய ஒரு காலமா இந்த குரு பயிற்சி அமையும். குறிப்பா வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு விசா சிக்கல் நீங்கி பயணம் கைகூடிக்கூடிய காலகட்டமா இருக்கும். பழைய கசப்பான நினைவுகள் மறந்து புது வாழ்க்கையை தொடங்குவீங்கன்னு சொல்லலாம். வங்கி கடன் சுலபமா முடித்து அதன் மூலியமா பெறக்கூடிய நிம்மதியால தொழில் விரிவடையும் இந்த காலகட்டம். அதே சமயம் உங்களோட கௌரவம் அந்தஸ்து ஊர்ல பல மடங்கு இந்த காலகட்டத்தை அதிகரிக்கும் போது புதுசா நிலம் அல்லது வீடு வாங்குறதுக்கான ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுவீங்க. உங்க சுய ஜாதகத்தில் இருக்கிற கிரக திசா புத்திகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அரசியல் இருக்கிறவங்களுக்கு பெரிய பதவிகளும் மக்கள் ஆதரவும் இந்த வருஷம் உறுதியா இருக்கு. மகர ராசிக்கு இந்த 2026-27 காலம் ஒரு கனவு நனவானம் காலம். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் அந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு. மகர ராசி பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு சொன்னோம்னா இந்த யோகம் முழுமையா கிடைக்கவும், 7.5 சனியோட மிச்ச சொச்ச பாதிப்புகள் விலகவும், சனிக்கிழமை தோறும் காலபைரவர் தரிசனம் செஞ்சு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பையும் பெரிய முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ மகர ராசியினருக்கு இந்த குரு பயிற்சி நல்ல முறையில் அமைய என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம ஸ்ரீவாரி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நன்றி, வணக்கம்.